அந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன நடந்ததுன்ற எல்லாத்தையுமே நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸோ இல்லை வந்து ஒரு யூடியூப் ஷார்ட்ஸோ இல்லை ஒரு வீடியோஸோ பார்த்து ஒரு ஒரு கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்காதீங்க. அது டிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும். ஏன்னா எடிட் பண்ணி நம்ம மைண்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஓ இது மாதிரிலாம் இருந்தது, அது மாதிரிலாம் இருந்தது. உண்மையாலுமே நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு 5-10 நிமிஷம் அவங்களால நம்மளுக்கு என்ன நன்மை நடந்தது, என்னென்ன மாதிரி வந்து அடுத்த கட்டம் வந்து தமிழ்நாட்டில் இல்லை நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை வந்து நம்மளோட இண்டிவிஜுவலாக நம்ம எப்படி வளர்ந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு விலாவரியான ஒரு ஆன்சர் கிடச்சிரும். எதுக்கு வந்து 2026 ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மதியில் 2026 எலெக்ஷன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு மிகப்பெரிய வைட்டல் ரோல் ப்ளே பண்ண போகுது. ஏன்னா இதுக்கு மேல்பட்டு இன்வெஸ்டிகேஷனோட நிறைய அந்த சப்மிஷன் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் போது என்னென்ன நடந்தது, எப்படி நடந்ததுன்னு வரும்போது நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ அதையும் வந்து நான் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறேன்.